டிஃபனுக்கு சாம்பார் சட்னின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? அப்போ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு குட்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி பண்ணுறது. இந்த குட்ஸு வந்து எனி வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பீர்க்கங்காய் யூஸ் பண்ணி இந்த குட்ஸு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுண்டு மஸ்டர்ட் சீட்ஸ், மேத்தி சீட்ஸ் அதை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீர்க்கங்காய் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சு அதையும் போட்டுட்டு நல்லா அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான புளி தண்ணியும் விட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு சாம்பார் பொடி கொஞ்சோண்டு போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சதுக்கு அப்புறம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு கரைச்சி விட்டுண்டு நான் கொஞ்சோண்டு வெல்லமும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபார் ஆடட் டேஸ்ட். பொங்கலோட சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.